நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. தேசிய தலைவர் இன்று இங்கு இருக்கிறார்கள். இந்த காலகட்டமானது மிகவும் ஒரு கடுமையான காலகட்டம். இந்த காலகட்டத்திலும் அவர்களுக்கு திருநெல்வேலி மையத்தின் மேலுள்ள தீராத அன்பு காதலினால் இன்றைய தினம் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேசிய தலைவர்கள் ஆனது பின்பு நம்முடைய தமிழகத்திற்கு மிக அதிகமான ரெப்ரசன்டேஷன் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக சவுத் சோன் 1 அண்ட் சவுத் சோன் 2 என்று 2 சோனாக பிரித்து அதிகமான ரெப்ரசன்டேஷன் நம்முடைய தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக செய்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக மத்திய கேபினட்டோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். கட்டுநர்களின் பிரச்சனைகளை நேற்றைய தினம் முந்தைய தினமெல்லாம் ஆன்லைன் கான்வர்சேஷன் அவர்கள் நம்முடைய மத்திய மந்திரி நிதின் கட்கரியோடு நடத்தும் அளவிற்கு மிகவும் இன்ஃப்ளூயன்ஷியல் நேஷனல் பிரசிடென்டாக இருப்பது நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெருமை. குறிப்பாக இந்த சிமெண்ட் கார்டலைசேஷன், ஸ்டீல் கார்டலைசேஷன் அதை மிகச்சிறப்பாக மத்திய கேபினட்டுக்கு எடுத்து உரைத்திருக்கிறார்கள். சிறப்பாக இந்த பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இட்ஸ் அன் அபெக்ஸ் பாடி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி என்பது நமக்கெல்லாம் தெரியும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிக பொருத்தமான தேசிய தலைவர் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு திருநெல்வேலி மையத்தின் மீது எந்த அளவிற்கு காதல் என்றால், இந்த திருநெல்வேலி மையத்தில் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் அவர்கள் சென்னை மைய தலைவராக இருக்கும்போதாகட்டும், தமிழகத்தின் தலைவராக இருக்கும்போதாகட்டும், இப்பொழுது இந்திய அளவிலே தலைவராக இருக்கட்டும், அவர்கள் நம்முடைய எக்ஸ்போக்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் தலைவர்களின் இன்ஸ்டலேஷன் ஃபங்க்ஷன்களுக்கு வந்திருக்கிறார்கள். இன்று இந்த முப்பெரும் விழா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் எந்த விழாவுமே நடக்காத, நேரடியாக எந்த விழாவுமே நடக்காத காலத்தில் இன்றைய தினம் இங்கு வந்து நமக்கு சிறப்பு செய்திருக்கிறார்கள். இந்த கான்ட்ராக்டர்ஸ் பில் செட்டில்மெண்ட்டுக்காக மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நேஷனல் பில்ஸ், தேசிய மிகப்பெரிய ஒப்பந்தக்காரர்களின் பில் தாமதப்படுத்துவதை மத்திய அரசுக்கு எடுத்துரைத்து அந்த அவர்களுடைய பில் தொகை சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மிகவும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி இந்த அவைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். He born in 1960. He is presently MD of Metro Road Construction M Private Limited. The firm is Class 1 government contractor and is into real estate also. The firm has completed many prestigious projects for the government and also delivered landmark real estate projects. He is also into social, cultural, philanthropical activities. He has been associated with BOI for the past 3 decades. 30 years he has been associated with Builders Association of India and is well known in the Indian construction fraternity due to his services and achievements in Builders Association of India. He joined as a member of Builders Association of India Southern Center during the year 1984. The center which he served as vice chairman in 2008-9 and chairman in 2009-11. During his tenure, he increased the pattern membership of our center from, you just listen, he increased the pattern membership from 500 to 1061. In 1 year, he increased 600 pattern members. Our center is proud to have, we increased 80 pattern members in a year. Southern Center during his chairmanship period, he increased 600 pattern membership. He organized 14th All India Builders Convention in 2011, Bicon Construction Equipment Exhibition in 2010, 2012 and 2015 and was conferred Best All India Vice President Award in 2016-17. Was an editor recipient of Best Publication Award of Builders Association of India for magazine Southern Builder 2014-15, 2015-16, 2016-17, 2017
2018 and 2018-19 has been participating continuously from 12th All India Builders Convention, served as Chairman, Builders Association of India, Membership Development Committee during 2019-20 and was instrumental in opening 7 new centers. 7 new centers he has opened. Let us give a big clap, I say. He has served as State Secretary, Tamil Nadu and Puducherry, 2011-12 as State Chairman, Tamil Nadu and Puducherry 2012-13 and as Vice President 2016-17. Now I request our Center Chairman to honor him with a Ponnadai, please. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.